ஃபர்ஸ்ட் கொஷின், டைம் அண்ட் ஒர்க்கில் 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது. 50 கிலோகிராமுக்கு 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது. இதுவே தேவைப்படுகிறது ஏனெனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க, இப்போ 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க எவ்வளவு தேவைப்படும், தேவையான சர்க்கரையின் அளவு, இதுதான் கேள்வி. ஸோ 50 நபர்களுக்கு 3 கிலோகிராம், 150ங்கும் போது இங்கே கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம 50 நம்ம அதிகரிக்கும். அப்படிங்கும்போது இங்கே இதோட வேல்யூ அதிகரிக்கும் போது இங்கேயும் வேல்யூ அதிகரிக்கும். அப்படிங்கும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். லைக் இன்ட்டு இதுவும் எக்ஸ். ஸோ இப்போ 50 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 3. ஸோ 0க்கு 0, 4 5 5, 3 5 15. எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 9. ஸோ எக்ஸுங்கிறது 9னா இங்கே 9 கிலோ அப்படிங்கிறது அர்த்தம். ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ செகண்ட் சம், ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது. இது அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 வண்டிகளை 5 நாட்களில், அப்போ 5 நாட்களில் 35 மிதிவண்டிகளை உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 21 நாட்களில், அப்போது 5 நாட்களில் 35 மிதிவண்டிகள் செய்யும்போது 21 நாட்களில் கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். 5 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 21 இன்ட்டு 35. ஸோ 4 5 5, 7 5 35. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 7 7 2 14. ஸோ 147 அப்படிங்கிறது ஆன்சர். கரெக்ட். நெக்ஸ்ட், கொஷின், ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை. அதாவது ஒவ்வொரு பக்கத்திலையுமே 30 வரிகளை கொண்ட 30 வரியாக இருந்தால் மொத்தம் பக்கம் 120 இருக்கும்போது 25 இருக்கும்போது கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பக்கத்தில் 30 வரிகள் இருக்குது, அது மொத்தம் 120 பேஜஸ் இருக்குது, 25 லைன்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இதோடைய பேஜஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ இது ஆப்போசிட்டாக இருக்குது, இங்கே குறையுதான் ஆனால் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 30 இன்ட்டு 120 ஈக்குவல் டு 25 இன்ட்டு எக்ஸு. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 5 6 5, 4 5 2 5 10, மீதி 4 5 20. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 4 24, 2 6 2 12, 13 14. ஸோ எக்ஸுங்கிறது 144 இருக்கும். இப்போ 144 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்துவிட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம், அதாவது 6 குழாய்கள் இருக்குது. அது நம்ம இப்போ இதில் 1 மணி 30 நிமிடமாக இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக இதில் மாற்றணும்னா இதில் 60 நிமிடம் இருக்குது. இப்போ மொத்தமாக எது ஆகிடும், 90 நிமிடம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6 குழாய்களுக்கு 90 நிமிடங்கும்போது ஒரு குழாயை அடைச்சிட்டா 5 குழாய், அது எத்தனை டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு, அதுதான் கொஸ்டின்.
ஸோ இதை தான் நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இங்கே வந்து என்ன ஆகும்னா டைம் இன்க்ரீஸ் தான் ஆகும் இந்த இடத்துல. ஏன்னா 6 குழாய்ங்கும்போது சீக்கிரம் நம்பியிருக்கோம், 5 குழாய்ங்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கும்போது இங்கே குறைஞ்சி இங்கே வந்து அதிகம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 × x. ஸோ 5 ஒரு 5 5 40, 8 5 40. இதை மல்டிப்ளை பண்ணால் 48, மீதி 4 6 4ங்கும்போது 10. ஸோ 108. 108ங்கிறது நிமிடமாக இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம இப்போது மணி இதாக பிரிக்கணும்னா 60 ப்ளஸ் இன்னும் எவ்வளோ இருக்கும், 60 40 48 இருக்கும். ஸோ 60ங்கிறது 1 மணி 48 நிமிடம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் இதுதான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் 108 மினிட்ஸு. ஸோ அதை வந்து 1 மணி அப்படின்னு சொல்லலாம், இல்லை 1.48 அப்படின்னு சொல்லிக்கலாம். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தா 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 30 நாள்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால் அவ்வுணவுப் பொருள் அவர்களுக்கு எத்தனை நாள்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 2 மடங்காக மாறுதுன்னா 30 நாள்களுக்கு தேவையானதுன்னா 15 நாளாக மாறும். ஸோ அதுதான் கான்செப்ட், நம்ம ஜென்ரலாக சொல்லிடலாம். ஸோ இதுபடி பார்த்தோன்னா 40 மாணவர்களுக்கு 30 நாள்களுக்கு தேவையானதாக இருக்குது. 2 மடங்குனா 80 மாணவர்கள் இருந்தால் எத்தனை நாட்கள் தேவைப்படும்? அப்போ இது குறையும். அப்போ இது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது. 40 × 30 = 80 × x. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 2 15. ஸோ x = 15 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஸோ அப்பயும் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 90 கிலோமீட்டர் போகுது ஒரு வண்டி, அது டைம் எவ்வளோ எடுத்துக்குதுன்னா 2 அப்படின்னா 2 மணி அப்படிங்கும்போது அது 120 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ 120 + 30 அப்படிங்கும்போது 150 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் அப்படின்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ இங்கே டைமும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வந்து எப்படி பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 90 × x = 210 × 150. இப்படி மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். இப்போ 0க்கு 0, 3 9, 7 3 21, 1 3 3, 5 15, 0. இப்போ எக்ஸ்னா 7 5 35, 350. ஸோ 350 டைம் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக பிரிக்கணும் அப்படின்னா இதில் எத்தனை 60 இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு நிமிஷம். ஸோ அதுதான் ஆன்சர் இருக்குது இங்கே. ஆன்சர் அதுதான். நம்ம கரெக்டாக டைம் எவ்வளவு எடுத்துக்கொள்ளும் நேரம்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம நேரமாக கால்குலேட் பண்ணோம்னா இதில் மொத்தம் எத்தனை 60 இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ இப்போ 60ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 0 0 போச்சு அப்படின்னா 30, மீதி 10, மீதி எவ்வளோ இருக்கும்னா இப்படி பண்ண வேணாம், நான் பண்ணிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏபி முறையே ஒரு குறிப்பிட்ட வேலையை 10-15 நாட்களிலும் செய்து வருகிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது மாதிரி கொஸ்டின் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஏ மற்றும் பி அவங்க முறையே 10 நாட்கள் 15 நாட்களில் செய்து முடிச்சு வராங்க எனில் இருவரும் அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அப்படின்னு வந்தால் மேலே வந்து இன்ட்டு கீழே ப்ளஸ்ஸு. ஸோ அதான் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 150 வரும், கீழே ப்ளஸ் பண்ணால் 25 வரும். ஸோ 5 5s are 3 5 15. ஸோ இந்த 0 அப்படியே வச்சுக்கலாம். 1 5 5 6 5 30. ஸோ 6 நாட்களில் செய்து முடிப்பாங்க. ஸோ அதுதான் ஆன்சர். கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின்.
ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 18 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியாக அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஏ மற்றும் பி சேர்ந்து செஞ்சால் ஏ ப்ளஸ் பி சேர்ந்து செஞ்சால் 6 நாட்களில் முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியாக 18 நாளில், பி தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஷின். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னா, மேலே வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு 18 × 6 கீழே இதோடைய டிஃப்ரென்ஸ். ஸோ 18ல் 6 போணுச்சுன்னா என்ன வரும்? 18ல் 6 போனால் 12 வரும். ஸோ அது இப்படி தான் போடணும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் தான் போடணும். 4 6 6 2 6 12 1 2 2 9 2 18. ஸோ பிக்கு வந்து 9 days அப்படிங்கிறது தான் ஆன்சர். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தா, ஏ என்பவர் 1/3 வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பார். 1/3னா 3ல் 1 பங்கு வேலையை 6 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. பி என்பவர் 5ல் 2 பங்கு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3ல் 1 பங்கு வேலை 6 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 18 நாட்களில் செய்து முடிக்க வேண்டியதை தான் 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 18 நாள் ஒரு வேலையை செய்து முடிக்க ஆகும்னு வச்சுக்கலாம். ஸோ 5ல் 2 பங்கு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போனா 1 பங்குங்கிறது 5, மீதி 3 பங்கு அப்படிங்கும்போது இன்னும் 15 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ பிங்கிறவங்க 15 நாட்கள்லாம் இல்லை 25 நாட்கள், 2 நாள் 10னா மீதி 10 5 25 நாட்களில் முடிப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்க 2 நாட்களும் தெரிஞ்சிருச்சு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அப்போ 18 × 25 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 38 39 40 43ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 2 பேர் சேர்ந்து செஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். 43 இது ரெண்டையும் அடித்தா என்ன ஆன்சர் வரும்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 43 தான். ஸோ கரெக்ட். இதை வந்து நம்மளால் அடிக்க முடியல இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை மல்டிப்ளை பண்ணி அப்படியே இது எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 18 25 8 5 40 9 8 2 16 2 3 6 10 15 450ன்னு வரும். ஓகேவா? ஸோ 450/43ங்கும்போது இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் எத்தனை 43 இருக்கும்? 10 43 இருக்கும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 430 வந்துடும். மீதி 20 இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா, தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா, தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியில் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏயை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? தான் கொஸ்டின். ஸோ ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடம். ஸோ ஏ ஆனவர் 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறாரு. பி ஆனவர் கூடுதலாக 3 நிமிடங்கள்னால் 18 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஓகே. ஸோ இப்போ 15 × 18 டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணால்
என்னன்னு வரும், 20 33ன்னு வரும். ஓகேவா? அவங்க கொஸ்டின் இன்னும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த. இது 2 பேரும் சேர்ந்து எத்தனை செய்ய போகிறாங்கன்னா 22 செய்ய போகிறாங்களாம். ஸோ நம்ம இப்படி பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறது கூட அவங்க எத்தனை நாற்காலி பண்ண போகிறாங்கங்கிறது மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இதை பண்ணால் 2 3 11th டேபிள் அடித்தா, இதை அடித்தா 1 5. ஸோ ஓகே, 2 10 180. ஸோ 180 நிமிடம். 180 நிமிடத்தை வந்து நம்ம இது பிரிக்கணும்னா 60 இல்லையா? ஸோ அப்போ 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா 60 நிமிடம். அப்போ அதை இது பண்ணால் 6 3 18, 180 60 அப்படிங்கும்போது 3 மணி. எஸ், கரெக்ட்.